கிருஷ்ணகிரி மாவட்டம் குங்குமனூர் தென்பெண்ணையாற்றில் மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 70 வயது மூதாட்டி முனியம்மாள் மகன் மற்றும் மருமகளோடு தின்னப்பள்ளியில் வசித்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் காணாமல் போனதாக கூறப்பட்டு வந்த மூதாட்டி முனியம்மாள் குங்குமனூர் தென்பெண்ணையாற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். சொத்துக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் தலைவாசலில் சூறைக்காற்று காரணமாக 500 ஏக்கர் அளவில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வெள்ளையூர், பகடப்பட்டி, புளியங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென சூறைக்காற்று வீசியது. இதனால் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் விவசாயிகள் பயிரிட்டிருந்த மக்காச்சோளம் பயிர்கள் முறிந்து சேதமானது. எனவே அரசு உடனடியாக பயிர் சேதத்தை கணக்கிட்டு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்த கதிர்செல்விக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் வாழ்த்து தெரிவித்தார். வாழைக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்த கதிர்செல்வி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்தார். இந்த நிலையில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் கதிர்செல்வியின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். குருத்தோலை ஞாயிறு ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் பொத்தக்காலன் விளை திருக்கல்யாண மாதா தேவாலயம் அருகே பேரணி நடைபெற்றது. இதில் குருத்தோலையை கையில் ஏந்தியவாறு ஓசனா பாடலை பாடியபடி பக்தர்கள் தேவாலயத்தை அடைந்தனர். இதையடுத்து நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் அப்பகுதியைச் சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். நகராட்சிக்கு சொந்தமான குப்பைகள் சர்க்கார் தோட்டம் பகுதியில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு திடீரென பற்றிய தீ குப்பை கிடங்கு முழுவதும் பரவியது. இதனால் துர்நாற்றத்துடன் வெளியேறிய புகை மூட்டம் அப்பகுதியை சூழ்ந்ததால் கண்ணெரிச்சல், ஒவ்வாமை உள்ளிட்டவை ஏற்படுவதாக சுற்றுவட்டார பகுதியினர் தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் அலட்சிய போக்கு காரணமாக குப்பையில் ஏற்பட்ட தீ அணைக்கப்படாமல் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரியில் படகு பயணத்திற்கு குறைந்த கட்டண டிக்கெட் வரிசையில் பல மணி நேரம் காக்க வைக்கப்பட்டதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடுமுறை தினத்தை ஒட்டி கன்னியாகுமரியில் படகு சேவைக்கு ஆர்வலர்கள் குவிந்தனர். இந்நிலையில் வரிசையில் 75 கட்டண டிக்கெட் பெற இருந்தோரை பல மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு 300 ரூபாய் டிக்கெட் பெற்றவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக அங்கிருந்தவர்கள் குற்றம் சாட்டினர். மக்களின் மீது அக்கறையற்று பணத்தின் மீது மட்டுமே விடியா ஸ்டாலின் ஆட்சி குறிக்கோளாக உள்ளதாக மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.